Hello everyone, this is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 9 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மீனிங் ஆஃப் எரர்ஸ், மீனிங் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் இந்த தியரி பார்ட்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்ஸ். See, this is the problem number 1 given in your textbook page number 198. So the problem is state the accounts affected in each of the following errors. Accounts affected ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ். இந்த எரர்ஸ்னால எந்த அக்கௌண்ட்டு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் சி goods purchased on credit from Saranya for rupees 150 was posted to the debit side of her account. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? goods purchased on credit from Saranya. ஸோ ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி வெல் வெர்ஸ்டு இன் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். தென் only யூ கேன் ரெக்டிஃபை த எரர்ஸ். அது நீங்கள் தப்பு இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா தான் இங்கே உள்ள எரர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ சரண்யாட்டிருந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஜேர்னல் என்ட்ரி ஆக்சுவலாக வரும்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சரண்யா அக்கௌண்ட். இதுதான் கிரெடிட்டில் சரண்யாவில் பர்ச்சேஸ் பண்ணுறதோட என்ட்ரி. வாஸ் போஸ்டட் டு டெபிட் சைட் ஆஃப் ஹர் அக்கௌண்ட். போஸ்டட் அப்படின்னாலே, போஸ்டிங் அப்படின்னாலே என்ன மீனிங்கு? லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த ஜேர்னல் என்ட்ரியை வச்சு சரண்யா அக்கௌண்ட் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சி சரண்யா அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணோன்னா இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. ஸோ சரண்யா அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் சைடு தான் பை பர்ச்சேசஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, சரண்யா அக்கௌண்ட்டில் நம்ம பை பர்ச்சேசஸ்ன்னு எழுதணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? டெபிட் சைட் ஆஃப் ஹர் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் அன் எரர். ஓகே, ஸோ அப்போ எந்த அக்கௌண்ட் இங்கே அஃபெக்ட் ஆகுது இந்த எரர்னால? சரண்யா அக்கௌண்ட். அதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனோட கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ எந்த அக்கௌண்ட் இந்த எரர்னால அஃபெக்ட் ஆகிருக்கு? ஸோ ஃபஸ்ட்டு இது சரண்யா அக்கௌண்ட். செகண்ட் பாருங்கள், the total of the purchases book rupees 4500 was posted twice. அதாவது பர்ச்சேசஸ் புக்கோட டோட்டலை நம்ம லெட்ஜரில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, டோட்டல் ஆஃப் த பர்ச்சேசஸ் புக்கை ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? 2 தடவை அதை டிரான்சாக்ஷனை என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் அஃபெக்ட் ஆகிறது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்னால நமக்கு எந்த அக்கௌண்ட்டு அஃபெக்ட் ஆகுது? ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் சரண்யா அக்கௌண்ட், செகண்ட் டிரான்சாக்ஷனில் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளமோட சொல்யூஷன். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் டிஸ்கவர்டு பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ பிஃபோர் த ப்ரிப்பரேஷன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம மாடல் 3 மாடல் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு மாடல் அண்டர் கேஸ்ட் ஓவர் கேஸ்ட். ஸோ அண்டர் கேஸ்ட்டு ஓவர் கேஸ்ட் அப்படின்றதுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்படி நம்ம இதை ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ப்ரீவியஸாக நான் சொல்லியிருக்கேன் பேசிக் ரூல்ஸ் ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன். ஸோ அந்த வீடியோவில் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன் ஓவர் கேஸ்ட்டு அண்டர் கேஸ்ட்டுன்னு வரும்போது ஓவர் கேஸ்ட் ஓ அப்படின்னா ஆப்போசிட். அதாவது டெபிட் பண்ணியிருந்தாங்கன்னா கிரெடிட் பண்ணணும், கிரெடிட் பண்ணாங்கன்னா டெபிட் பண்ணணும். இதுதான் பேசிக் ரூல்ஸ். இப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷனுக்கு போகலாம். சி சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை ₹100. சேல்ஸ் புக் அப்படிங்கிறது நம்ம இந்த சப்சிடரி புக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அதில் டோட்டல் பண்ணும்போது ஒரு ₹100 கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அண்டர் கேஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ட்ரையல் பேலன்ஸ்
வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல்ஸ் அக்கவுண்ட், பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா, யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் தட். ஸோ இந்த அண்டர் கேஸ்ட் ஓவர் கேஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, அப்போ கம்மியாக இருக்குது. அண்டர் கேஸ்ட் அப்படின்னா சேம் அக்கௌண்ட். கிரெடிட் கம்மியாக இருந்ததுன்னா கிரெடிட் தான் பண்ணணும், டெபிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா டெபிட் தான் பண்ணணும். ஓகே, இப்போ சேல்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இது 100 rupees அண்டர் கேஸ்டாக இருக்குது. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹100. ஓகே, ரொம்ப சிம்பிள் திங். ஸோ அண்டர் கேஸ்ட் அப்படின்னா எந்த பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அதே இதில் நம்ம கிரெடிட் பண்ணுறதோ டெபிட் பண்ணுறதோ. இப்போ டெபிட் பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா டெபிட் பண்ணணும். கிரெடிட் பேலன்ஸ் இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் அப்போ கம்மியாக இருக்குது. சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹100. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை ₹200. ஸோ இங்கே வந்து ஓவர் கேஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவர் கேஸ்ட் அப்படின்னா ஆப்போசிட். இப்போ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா? ஓகே, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் அஃப்கோர்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, கிரெடிட் பேலன்ஸ் தான் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ். இப்போ இங்கே ஓவர் கேஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவர் கேஸ்ட் அப்படின்னா பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸில் அதிகமாக ₹200 போட்டுட்டாங்க. இப்போ நம்ம அதை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆப்போசிட். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் ₹200. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக கிரெடிட் பேலன்ஸ். இப்போ நம்ம அதை டெபிட் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ₹200 கேன்சல் ஆகிடும். ஓகே, சிம்பிள் திங். அண்டர் கேஸ்ட் அப்படின்னா சேம் அக்கௌண்ட். கிரெடிட் பேலன்ஸ்னால் கிரெடிட் பண்ணணும், டெபிட் பேலன்ஸ்னால் டெபிட் பண்ணணும். ஓவர் கேஸ்ட் அப்படின்னா ஆப்போசிட். அது கிரெடிட் பேலன்ஸ்னால் டெபிட் பண்ணுங்கள், டெபிட் பேலன்ஸ்னால் கிரெடிட் பண்ணுங்கள். சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ரொம்ப வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. தென் தேர்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளமும் இதே மாதிரி மாடல் தான். அண்டர் கேஸ்ட்டு ஓவர் கேஸ்ட்டு தான். இப்போ நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸாக பார்த்துட்டோன்னா வெரி வெரி சிம்பிள் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். சி சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை ₹400. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் என்னது? கிரெடிட் பேலன்ஸ். அப்போ அண்டர் கேஸ்ட் அப்படின்னா சேம் பேலன்ஸ் தான் நம்ம போடணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹400. ஓகே, சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் பேலன்ஸு அண்டர் கேஸ்ட்டு. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தவங்க கம்மியாக அமௌண்ட் இருக்குது அண்டர் கேஸ்ட் அப்படின்னா, ஸோ மறுபடியும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு திருப்பி அதை கிரெடிட் தான் பண்ணணும். ஓகே, செகண்ட் ஒன், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை ₹500. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் அப்படிங்கிறது என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன பேலன்ஸு? டெபிட் பேலன்ஸ். இப்போ ஓவர் கேஸ்ட்னா ஆப்போசிட். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்டுக்கு ஆப்போசிட்டு கிரெடிட். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹500. ஓகே, இதை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆப்போசிட். ஓவர் கேஸ்ட் ஆப்போசிட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, then purchases book was under cast by ₹600. So purchases account என்ன balance? Debit balance. Under cast அப்போ same balance. Purchases account should be debited with ₹600. ஓகே, நம்ம இந்த ட்ரையல் பேலன்ஸ் ரூல்ஸ் ஞாபகம் வச்சுருந்தாலே நமக்கு தெரியும் எதெல்லாம் டெபிட் பண்ணுவோம் எதெல்லாம் கிரெடிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அது வந்து சிம்பிளான கான்செப்ட். இந்த ஓவர் கேஸ்ட் அண்டர் கேஸ்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸான நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக நம்ம இதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். தென் ஃபோர்த் டிரான்சாக்ஷன்ஸ், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை ₹700. ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன பேலன்ஸு? கிரெடிட் பேலன்ஸு. அப்போ ஓவர் கேஸ்ட்னா ஆப்போசிட், டெபிட் பேலன்ஸ். ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் ₹700. Okay, then bills receivable book was under cast by ₹800. Bills receivable is an asset. Okay, so அப்போ அது வந்து டெபிட் பேலன்ஸ். இப்போ இது அண்டர் கேஸ்ட். மறுபடியும் பில்ஸ் ரிசீவபிளை என்ன பண்ண போகிறோம்? டெபிட் பண்ண போகிறோம். bills receivable account should be debited with ₹800. ஓகே, ஸோ இந்த மூணு ப்ராப்ளமும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓவர் கேஸ்ட்டு அண்டர் கேஸ்ட் அப்படின்றது. அண்டர் கேஸ்ட் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் என்ன பேலன்ஸோ அதே பேலன்ஸ் நம்ம போட போகிறோம். ஓவர் கேஸ்ட் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் என்ன பேலன்ஸோ அதுக்கு ஆப்போசிட்
பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட், அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரெக்டிஃபை பண்ணும்போது எழுத போகிறோம். ஓகே, தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள் ஒன். இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.